ஒரு 3 மாசமா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்ல ஒரு கப்புள் வயசானவங்க தான் வந்துட்டு ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அழுது, அப்புறம் அவங்களே ஆறுதல் ஆயிட்டு போயிடுவாங்க. டெய்லி இத நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது. ஒரு நாள் என்னால பொறுத்துக்க முடியல. என்னதான் பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு போய் கேட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு 3 பொண் குழந்தைங்களாம். சொத்தெல்லாம் கூட சண்டை போட்டு அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஆனா இப்போ அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த அங்கிள் கூட பாவம் ஹார்ட் பேஷண்ட் போல. அந்த ஆன்ட்டி ஏதோ சின்ன வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க போல. அவங்க பொண்ணுங்களுக்குள்ளேயே சண்டை போல. நான் ஏன் பாத்துக்கணும், நான் ஒருத்தி தான் பொறந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரட்டிட்டே இருக்கிறாங்களா அவங்கள. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன் சில பேர்லாம் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னே தெரியல. பொண்ணோ பையனோ அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு 3 பேர் குழந்தைங்களை வளர்த்திருக்காங்க. ஆனா 3 பேரும் சேர்ந்து ஒரு அப்பா அம்மா வளர்க்க மாட்டேன்றாங்க. அப்பா அம்மா இந்த மாதிரி அழுதுட்டு கஷ்டப்படும் போது எப்படி அவங்களா நிம்மதியா வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறாங்கன்னே தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் இன்னும் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் வரமா நினைக்கணும், பாரமா நினைக்க கூடாது.